வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது மே 29, 2026 வெள்ளிக்கிழமையிற்கான இன்றைய தின ராசிபலன். இன்றைய தினம் சந்திரன் துலாம் ராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். சுக்கிரனின் ஆதரவும் சனியின் மெதுவான பார்வையும் இருப்பதால் சில விஷயங்கள் தாமதமாக நடந்தாலும் நமக்கான நல்லதுக்காகவே நடக்கிறது என்பதை இன்று புரிந்து கொள்ள வேண்டிய நாள். செவ்வாயின் தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருப்பதால் கோபத்தில் பேசுற ஒரு வார்த்தை கூட பிறகு நம்மையே வருத்தப்பட வைக்கலாம். கருப்பாயி அருள்வாக்கு. மேஷம். மேஷ ராசிக்காரர்களே, உங்க ராசிநாதன் செவ்வாய் இன்று கொஞ்சம் வேகமாக செயல்பட வைக்கிறார். அதனால இப்பவே முடிச்சாகணும் என்ற அவசரம் மனதில் இருக்கும். வேலைப்பளு அதிகமாக இருக்கும். வீட்டிலும் உங்களை நம்பி சில பொறுப்புகள் வரும். நம்ம நல்ல மனசுக்கு ஏன் புரிதல் கிடைக்கல என்ற எண்ணம் வரலாம். ஆனா எல்லாராலும் நம்ம மனசை உடனே புரிந்து கொள்ள முடியாது என்பதையும் ஏற்றுக்கொள்ளணும். மாலை நேரத்தில் ஒரு நல்ல தகவல் மனசுக்கு நிம்மதி தரும். ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்களே, உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் சாதகமாக இருப்பதால் மனதில் இருந்த குழப்பங்கள் மெதுவாக குறையும். சில நேரம் நம்ம அமைதியா இருந்ததுக்கே பலன் கிடைக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல தகவல் வரும். ஆனா உடம்பு கொடுக்கிற சின்ன சின்ன செய்கைகளை அலட்சியப்படுத்தாதீங்க. வேலை இருக்கே என்று ஓய்வை தள்ளி போட்டால் சோர்வு அதிகரிக்கும். மிதுனம். மிதுன ராசிக்காரர்களே, புதன் இன்று உங்களுக்கு பேச்சுத் திறனை அதிகரிக்கிறார். நீங்கள் பேசுறது பலரையும் கவரும். ஆனா அதே வார்த்தை கோபத்தில் வந்தால் மனக்கசப்பும் தரும். சில விஷயங்களில் நம்ம விளக்கம் கொடுத்தாலும் புரிய மாட்டாங்க என்று தோன்றலாம். அப்படிப்பட்ட இடத்தில் அமைதியா விலகிடுவதுதான் புத்திசாலித்தனம். பிற்பகலுக்குப் பிறகு நல்ல மாற்றம் தெரியும். கடகம். கடக ராசிக்காரர்களே, சந்திரனின் மாற்றம் காரணமாக இன்று மனசு கொஞ்சம் உணர்ச்சி வசப்படலாம். குடும்பத்தில் எல்லாரையும் சேர்த்து வைத்திருக்க நீங்கள் எடுக்கும் முயற்சி பாராட்டுக்குரியது. ஆனா எல்லா பாரத்தையும் நீங்க மட்டும் சுமக்க முயற்சி செய்யாதீங்க. சில நேரம் நமக்காகவும் யோசிக்கணும். வேலையிடத்தில் பொறுமை நல்ல பலன் தரும். சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களே, சூரியனின் சக்தி இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். உங்களை தேடி நல்ல தகவல் வரலாம். சிலர் உங்களிடம் உதவி கேட்டு வருவார்கள். ஆனா எல்லாரையும் காப்பாற்ற முயற்சி பண்ணும் போது உங்களின் மன அமைதியை இழந்துடாதீங்க. இல்லை என்று சொல்ல வேண்டிய இடத்தில் சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். கன்னி. கன்னி ராசிக்காரர்களே, புதன் சாதகமாக இருப்பதால் திட்டமிட்ட காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். தொழிலில் முன்னேற்றம் தெரியும். ஆனா மனசு எப்போதும் ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் ஓய்வெடுக்கலாமே என்று உங்களுக்கே நீங்க சொல்லிக் கொள்ள வேண்டிய நாள் இது. உடல் நலத்தில் கவனம் தேவை. துலாம். துலாம் ராசிக்காரர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியில் இருப்பதால் மனதில் நிறைய சிந்தனைகள் ஓடும். சில பழைய நினைவுகள் கூட மனசை தொந்தரவு செய்யலாம். ஆனா கடந்ததை நினைச்சு வருந்துறதால எதிர்காலம் மாறாது. உறவுகளில் இருந்த மனக்கசப்புகள் குறைய ஆரம்பிக்கும். மாலை நேரம் மன நிம்மதி தரும். விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்களே, செவ்வாயின் தாக்கம் காரணமாக இன்று உங்களின் ஆற்றல் அதிகமாக இருக்கும். தொழிலில் புதிய யோசனைகள் நல்ல பலன் தரும். ஆனா எல்லாரையும் நம்பி மனசு திறந்து பேசிடாதீங்க. சிலர் நம்ம அருகில் இருப்பது நமக்காக இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய நாள் இது. அமைதியே இன்று உங்களின் பலம். தனுசு. தனுசு ராசிக்காரர்களே, குருவின் ஆதரவு இருப்பதால் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். காலையில் சிறிய தடைகள் இருந்தாலும் பிற்பகலில் நல்ல மாற்றம் தெரியும். எப்போ நமக்கு நல்ல காலம் வரும் என்று காத்திருந்த விஷயத்தில் சிறிய முன்னேற்றம் கிடைக்கும். அவசர முடிவுகளை மட்டும் தவிர்க்கவும். மகரம். மகர ராசிக்காரர்களே, சனியின் தாக்கம் காரணமாக உழைப்பு அதிகமாக இருக்கும். சில நேரம் நம்ம மட்டும்தான் போராடுற மாதிரி இருக்கு என்று தோன்றலாம். ஆனா சனி தாமதப்படுத்துவார், கைவிட மாட்டார். வேலையிடத்தில் ஒரு நல்ல வார்த்தை கூட இன்று உங்களுக்கு பெரிய உற்சாகமாக இருக்கும். தாமதமான வெற்றி நிலையான வெற்றி. கும்பம்.
கும்ப ராசிக்காரர்களே, சனியின் பார்வை இன்று உங்களுக்கு பொறுமையை கற்றுத்தரும். புதிய தொடர்புகள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். ஆனா, யாரையும் உடனே நம்பி வாழ்க்கை ரகசியங்களை சொல்லிடாதீங்க. பயணங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மனதில் இருந்த ஆசை ஒன்று மெதுவாக நிறைவேற ஆரம்பிக்கும். மீனம். மீன ராசிக்காரர்களே, குருவின் அருள் இருப்பதால் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் நாள். பழைய நண்பர் ஒருவரை சந்தித்து மகிழ்ச்சி அடையலாம். தேவையில்லாத கவலைகளை மனதில் வைத்து உங்களையே நீங்க சோர்வடையச் செய்யாதீங்க. சில விஷயங்கள் நமக்கு தாமதமாக கிடைத்தாலும் அது நமக்கான சரியான நேரத்தில்தான் வரும். இன்றைய பொதுவான அறிவுரை: சனியின் மெதுவான தாக்கமும் செவ்வாயின் வேகமான ஆற்றலும் இன்று கலந்து இருப்பதால் கோபம், அவசரம், தேவையற்ற விவாதம் இந்த மூன்றையும் தவிர்த்தால் நாள் அமைதியாக இருக்கும். சில நேரம் அமைதியாக இருப்பதும் ஒரு பெரிய பதில்தான். மாலை நேர இறை வழிபாடு மனதிற்கு நல்ல அமைதியையும் நம்பிக்கையையும் தரும். மீண்டும் நாளை இதே நேரத்தில் ராசிபலனுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.